திருவாரூர் தியாகராஜர் தேர் திருவிழா. ஆரூரா தியாகேசா என பக்தர்களின் முழக்கம் கேட்கும் திருவாரூர் தியாகராஜர் காணும் தேர் திருவிழா பற்றி இந்த பதிவில் காணலாம். அசுரர்களுக்கு பயந்து தேவர்கள் இத்தலத்தில் உள்ள வன்மீகநாதரை வழிபட்டனர். இந்த ஈசனின் கருணையால் இந்த தேசத்தை ஆண்ட முசுகுந்த சக்கரவர்த்தியின் உதவியுடன் இந்திரன் அசுரர்களை வென்று இழந்த ராஜ்யத்தை பெற்றான். வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில் முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டான். அதற்கு முசுகுந்தன், தாங்கள் பூஜித்த தியாகராஜர் விகிடம் எங்கள் தேசத்து மக்கள் பூஜிக்க வேண்டும் என்று பதில் உரைத்தான். இந்த தியாகராஜர் விகிடம் திருமால் தன் மூச்சு காற்றால் பூஜித்த விகிடம் என்றால் உளியால் செதுக்காமல் உண்டாக்கிய சிலை என்று பொருள்படும். இந்திரன் முசுகுந்தனின் பக்தியை சோதிக்க தியாகராஜரை போன்று 7 உருவம் செய்து அவன் முன் காட்டினான். முசுகுந்தனோ உண்மையான தியாகராஜரை எடுத்தான். அவன் ஆற்றலை கண்டு இந்திரன் 7 தியாகராஜர் விகிடங்களையும் அவனுக்கு பரிசளித்தான். இந்த 7 தியாகராஜரை மன்னன் திருவாரூர், திருக்குவளை, திருவாய்மூர், திருக்கரவாசல், வேதாரண்யம், நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் நிறுவி சப்த விகட தலங்களை ஏற்படுத்தினான் என்று திருவாரூர் புராணம் இவன் பெருமையை உணர்கிறது. இந்த புராணத்தில் இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி முருகனின் படைத்தளபதியான நவ வீரர்களை போருக்கு உதவி செய்ய அழைத்த போது அவர்கள் முருகனுக்கு அடிமை செய்ய போகிறோம் என்று பதில் உரைத்தனர். கோபம் கொண்ட முசுகுந்த சக்கரவர்த்தி, நீங்கள் பூலோகத்தில் பிறந்து துக்கப்படுவீர் என்று சபித்தான் என்று குறிப்பு காணப்படுகிறது. இந்த நவவீரர்கள் இத்தல இறைவனை வழிபட்டு முக்தி அடைந்தனர் என்று வரலாறு கூறுகிறது. இத்தல இறைவன் தன் நண்பனான சுந்தரருக்காக அவர் மனைவி பறவை நாச்சியாரிடம் தூது சென்றபோது அவன் காலடிப்பட்ட மண் திருவாரூர் என்பதால் இத்தலத்தில் பிறந்தால் முக்தி என்று கருதப்படுகிறது. சுந்தரர் இத்தலத்தில் உள்ள அடியவரை வணங்காத போது விரமீண்ட நாயனார் அடியவரை வணங்காமல் செல்வது தவறு என்று சுந்தரரிடம் கூறினார். தன் தவறை உணர்ந்த சுந்தரர் 64 நாயன்மார்களின் வாழ்க்கையை விளக்கும் திருத்தொண்டர் தொகை என்ற புராணத்தை இயற்றி இத்தலத்தில் அரங்கேற்றினார். நமிநதி அடிகள் தண்ணீரை கொண்டு விளக்கு ஏற்றி சமண மத துறவிகளை ஆச்சரியப்பட வைத்தது. இத்தலத்தில்தான். இத்தகைய பெருமை வாய்ந்த இத்தலத்தில் களமுனி சித்தர் ஜீவசமாதி உள்ளது. இத்தலத்தில் உள்ள அம்மன் ஞானத்தை வழங்கும் ஞானரூபிணியாக காட்சியளிக்கிறார். இத்தகைய தியாகராஜரின் தேர் திருவிழா உலக பிரசித்தி பெற்றது. தேவர்கள் இந்த விழாவை காண வருவார்கள் என்று கூறுவர். இத்தகைய பெருமை வாய்ந்த தியாகராஜரின் தேர் திருவிழாவை கண்டுகளிப்போம்.